அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். சேலத்துலேருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? என் அம்மாக்காக பார்க்கணும். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். டேட் வந்து 13 மார்ச் 1967. 20 மார்ச் 13 மார்ச் 1967. டைம் வந்து 1:45 AM. 1:45 AM. பிறந்த இடம் சார்? சேலம். சேலம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். அம்மா வந்து தனுசு லக்னம் மீன ராசி. தனுசு லக்னம் மீன ராசியா சார்? ஆமா. என்ன கேள்வி கேட்கணும் சார்? குருஜி கிட்ட பேச முடியுமா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. தனுசு லக்னம் மீன ராசி. உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? குருஜி ஆக்சுவலி அம்மா வந்து சூரிய தசையில ஃபுல்லா துபாயில தான் இருந்தாங்க. கரெக்ட். இப்போ சந்திர தசையில கூட ஒரு பாதி வந்து துபாயில இருந்தாங்க. இப்போ வந்து சேலத்துல தான் இருக்காங்க குருஜி. 8-12 சுபத்துவம்னாலே வெளிநாடு வெளிமாநிலத்தில் தான் செட்டில் ஆகணும். அந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடும். ஏன்னா தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அப்படியே அச்சர சுத்தமாக சுபத்துவமாக இருக்குது. ஓகே குருஜி. குருஜி ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்கும் குருஜி. சொல்லுங்க குருஜி. ஆக்சுவலி சூரிய தசையில ஆக்சுவலி அம்மா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தாங்க. லைக் வீடு அப்புறம் நகை எல்லாம் நிறைய வாங்கினாங்க. பட் சந்திர தசை வந்தோடனே அப்படியே லைக் நகை எல்லாம் கொஞ்சம் வித்துட்டு அடமானம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. வேற சந்திர தசை. சந்திரன் பாபத்துவமா சனியோட சேர்ந்துருக்குல்ல, அமாவாசைக்கு பக்கத்தில் அப்பத்தானே இருக்கிறாரு. சூரியன் வந்து 3ஆம் இடத்துல தனுசு லக்னமாக இருந்தால் பாக்கியத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 9ஆம் ஆதிபத்தியம் உடையவர். ஒரு கிரகம் எதை தரும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கையில் என்ன இருக்குமோ அந்த பாத்திரத்தில் இருக்கிறத எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகே. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்ற அந்த 6-8 சந்திர தசையில சுக்கிர புத்தி வர வரப்போகுது. ஆமா. சூரியனுடைய பாத்திரத்துல நல்லதுன்ற ஒண்ணு இருக்கு. சந்திரனுடைய பாத்திரத்துல 8ஆம் ஆதிபத்தியம்ன்றதுனால கெட்டது இருக்கு. அதனால கெட்டதுனால சந்திர தசையில அம்மா நல்லா இல்லை. ஆனாலும் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்புல உச்ச குரு பார்க்கறதுனால முதல் பகுதி கெடுத்து பிற்பகுதி நல்லா இருக்கும். ஓகே குருஜி. குருஜி இன்னொன்னு ஒரு கேள்வி வந்து செவ்வாய் தசை எப்படி இருக்கும்? நான் அம்மா வச்சு நல்லா பார்த்துப்பேனா? லைக் நிறைய நகலாம் செவ்வாய் தசை சூட்சுமவள நான் சொல்லக்கூடிய அருமையான அமைப்புல உச்ச சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்கிறார். ஓகே குருஜி. செவ்வாய் தசை உங்க அம்மாவுக்கு டாப்பா இருக்கும். சந்திர தசையில சுக்கிர பக்தி எப்பவுமே தனுசு லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்காதுன்றதை அடிக்கடி சொல்றேன். தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் தசை சந்திர தசையில சுக்கிர பக்தியும் சுக்கிர தசையில சந்திர பக்தியும் 6-8 புக்திகள் அது நல்லா இருக்காது. இருந்தாலும் அந்த 6-8 அதிபதிகள் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். பெரிய சோதனைகள் வராது. 60 வயதுக்கே ஒரே சின்ன சின்ன நோய், அந்தந்த பிரச்சனை, மன கஷ்டங்கள் அப்படி இப்படித்தான் வரும். அதனால பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் தசை ஆயுள்லாம் நல்லா இருக்கா? ஆயுள் தீர்க்கமாக இருக்குது, மிக அருமையாக இருக்கிறது. அட்டமாதிபதி திக்பலமாகி உச்சனின் வீட்டில் பரிவர்த்தனையாகி 8ஆம் இடத்தோடு உச்சன் உட்காந்து உங்க அம்மா 80 வயசு வரைக்கும் கல்லால் அடிச்சா கூட உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. போருமா? ரொம்ப நன்றி குருஜி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.